என் இனிய ஜோதிட சொந்தங்கள அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இப்போ கேபியினுடைய அடுத்த பரிணாமம் கேஇ அஸ்ட்ராலஜி. உபநட்சத்திர ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை துரிதப்படுத்தலாம். அதாவது நம்ம பார்க்குற முறையானது ஒரு அக்யூரசி முறை. ராசி கட்டத்தை வச்சு பார்க்கறது இல்லை. இப்போ 12 ராசி கட்டம், அதாவது நம்ம பார்க்கும்போது 12 ராசி கட்டம், இந்த ராசி கட்டத்தை வச்சு பார்க்கறது இல்லை. இந்த 12 ராசி கட்டத்தில் இப்போ இவருக்கு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்காரு. இவர் கும்ப லக்னத்தில், உதாரணமாக கும்ப லக்னத்தில் எத்தனை டிகிரி அப்படின்னா 6 டிகிரி 8 மினிட்ஸு 41 செகண்ட்ஸில் பிறந்திருக்காரு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 டிகிரி தான் போயிருக்கு. 6 டிகிரி போயிருக்கு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 2 பாதம் தான் போயிருக்கு. மீதி இன்னும் எத்தனை பாதம் இருக்கு? 9 பாதத்தில் இன்னும் 7 பாதம் இருக்கு. 7 பாதம் இருக்கு. அப்போ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இந்த லக்கணத்தில் பிறக்கிறவர்கள்லாம் ஒரே ஜாதகம் தான். லக்கணம் மாறுறது, லக்கணம் மட்டும் இந்த 1.5 மணி நேரத்துக்கு இது ஒரே லக்கணமாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே ராகு அப்படியே இருக்க போகுது, சனி இருக்க போகுது, எப்படி எல்லாமே இருக்க போகுது. இதை வச்சு பலன் சொல்றதுங்கிறது துல்லிதமானதல்ல, தோராயமானதாக நம்ம கருதுகிறோம். நம்முடைய உபநட்சத்திர கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம் யாரு, 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இப்போ 1ஆம் பாவத்தை யார் இயக்குறா, யார் வச்சிருக்கா அப்படின்னா சந்திரன் தான் 1ஆம் பாவத்தை பொறுப்பேற்றுக்கிறார். அப்போ 1ஆம் பாவத்துக்கு சந்திரன், இந்த சந்திரன்ங்கிற கிரகம் எந்த நட்சத்திரத்துல எந்த உபநட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சந்திரன் மட்டும் ஒரு பாவத்துக்கு அதிபதியா வந்துட்டா அது நிலை இல்லாத கொடுப்பினையை தரும். சந்திரனுக்கு மட்டும், மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. அதனால இப்ப என்ன தசா புத்தி ஓடுதோ, இப்போ ஓடுற தசை என்ன புத்தி, இது தசை, இது புத்தி. இப்ப ரன்னிங் தசா புத்தி சுக்கிர தசை குரு புத்தி, அதை காட்டும். இப்ப சுக்கிர தசை இப்ப குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. அடுத்து என்ன செய்ய போகுது? சனி புத்தி வந்துடும். அப்ப இது நிலை இல்லாத கொடுப்பினையாக மாறிவிடுகிறது. புரியுமான் அப்படின்னு பார்க்கணும். அப்ப ஒரு பாவத்துக்கு சப்ளாடாக சந்திரன் வருவது அவ்வளவு சிறப்பில்லை, அப்ப நிலையில்லாத தன்மையை காட்டும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இந்த 1ஆம் வீட்டுக்கு சப்ளாடு சந்திரனா வந்துட்டாரு. அவர் 1ஆம் வீட்டுக்கு மட்டும் வந்திருக்காரா? 1, 8, 10. இங்க பாருங்க, 1, 8, 10 அப்படின்னு வந்திருக்காரு. அப்ப 3 வீட்டுக்கும் இந்த சந்திரன் சப்ளாடாக வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தா தான் நம்ம சரி பண்ண முடியும். இதனால நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம், இதே மாதிரி தான் நம்ம இந்த 12 பாவத்துக்கும் பார்க்குறோம். அப்போ 12 பாவத்தை இயக்கக்கூடிய கிரகங்கள் எது, 12 பாவத்தை இயக்கக்கூடிய உபநட்சத்திரம் எது, இங்க வந்துடும். இது உபநட்சத்திரம். இந்த 12 பாவத்தையும் யார் யார் இயக்குறா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் நம்ம பலனுக்கே வரணும். அப்படி பலன் வந்தால் தான் அது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறது இதனுடைய கோட்பாடு. அப்ப இந்த ஜாதகத்தை இப்ப பார்க்குறோம். இது பெர்த் டீட்டெயில்ஸு, இது ராசி கட்டம், இது பாவா பிளானட் பொசிஷன். இது பாவா பிளானட் பொசிஷன். இந்த பாவா பிளானட் பொசிஷன் இப்படி இருக்கு. இந்த பாவா பிளானட் பொசிஷனை வச்சுதான் நம்ம பிறந்த நேரத்தை துல்லிதப்படுத்த முடியும், ஷார்ப்பா. அப்ப இதை இதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம்.
இந்த பிறந்த நேரத்தை எப்படி ஷார்ப்பாக நம்ம நிப்பாட்டுவதுங்கிறத நம்ம கற்றுக்கணும். அதுக்கடுத்து இப்போ 1ஆம் பாவத்தை இப்போ பாருங்க, 1ஆம் பாவம்னு இருக்கு. 1ஆம் பாவத்தினுடைய ராசி என்ன? கும்பராசி. ராசியாதிபதி சனி, நட்சத்திராதிபதி அவிட்டம், உபநட்சத்திரம் சந்திரன், உபநட்சத்திர சனி, உபநட்சத்திரம் செவ்வாய். அப்ப இந்த 1ஆம் பாவத்துக்கு இயக்கக்கூடிய 1ஆம் பாவத்துக்குள்ள இந்த எந்த ராசி எப்படி இருக்குங்கிறத பற்றியான இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதனால அன்பர்களே, நம்ம இதை கொஞ்சம் தெளிவாக நீங்க படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய அன்பான விளக்கம். அதனால இது ஒரு உன்னதமான முறை. இதை வச்சு நம்ம 12 பாவங்களை வச்சே அவர் எப்படியெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் அவர் வந்து எப்படி அவருடைய குணநலங்கள் என்ன, அவருடைய பேச்சு என்ன, அவருடைய மனசு என்ன, அவருடைய சேமிக்கக்கூடிய திறன் என்ன, அவருடைய அறிவு என்ன, அவருடைய திறமை என்ன, அவர் உழைக்கக்கூடிய திறன் என்ன, மக்களோட சமுதாயத்தோட எப்படி பழகுவாரு, அடுத்து அவருக்கு என்ன மாதிரியான இந்த இடர்பாடுகள்லாம் வரும், அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும், அவருடைய தெய்வீக சிந்தனை எப்படி இருக்கும், அவருடைய பொறுப்பான உணர்ச்சி எப்படி இருக்கும், அவருடைய போதுமைங்கிற மனநிலை எப்படி இருக்கும், அவர் திருப்தியாக இருப்பாரா, கடைசியில் வந்து அவர் எந்த மாதிரியான தைரியமான ஆளா, கூச்ச சுபாவம் உள்ளவரா, அவர் எப்படி அடுத்தவர்களோட பழகுவார், எப்படி தூங்குவார், எப்படி சாப்பிடுவார், இப்படி 12 பாவங்களையும் துல்லிதப்படுத்திய பிறகுதான் இந்த பலன் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுக்கணும். அப்ப 1ஆம் பாவம்ங்கிறது இங்க சந்திரன். இந்த 1ஆம் பாவம் சந்திரனை இங்க போய் பார்க்கணும். உபநட்சத்திரத்துல 1ஆம் பாவ சந்திரனாக யார் இருக்கா? ரோகிணி. அப்ப ரோகிணி தான் 1ஆம் பாவத்தை இயக்கக்கூடிய கிரகம். அப்ப அந்த 1ஆம் பாவத்தை ரோகிணியாக இருப்பதனால் ரோகிணிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்ல போறோம். ரோகிணியை நாங்கள் ஒரு கேட்டோம், சொகுசான நாளா, எதையும் சுகமா இருக்கணும், நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, உடல் சுகத்தை, பரிச சுகத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர் ரோகிணி அப்படிங்கிறதுனால பயணம், வாகனம் பயணிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். இப்படி பல கருத்துக்களை நம்ம அந்த இடத்துல முன்வைக்கிறோம். இப்படி 12 பாவங்களையும் நாம் படிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த பாவம் நின்ற நட்சத்திரம் யாரு, அது நின்ற உபநட்சத்திரம் யாரு, இது சோர்ஸ் என்னவா இருக்கு, இது மூலம் என்ன இருக்கு, இது சோர்ஸ் எப்படி இருக்கு, அது டிசைடிங் ஃபேக்டர் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1ஆம் பாவத்துக்கு சந்திரனா வந்து அது நின்ன நட்சத்திரம் புதன், இங்க 3ஆம் பாவத்தை கையில வச்சிருக்கு. அப்போ 1 3ஓட தொடர்பாகுது. இந்த 3 என்ன செய்யறது? 11ஓட தொடர்பாகுது. இந்த 3ல இருந்து 11 ஆகுது. 3ஆம் பாவங்கிறது என்ன? சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தன்னை மாற்றிக்கொள்வது. அதுவும் 11ஆவது இருக்கிறதுனால அது சந்தோஷப்படுறது, எப்பயுமே தன்னை பூர்த்தி செய்யக்கூடியது, போதும்ங்கிற அந்த நிலை, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் அவர் டிசையர்னு சொல்லுவாங்க, அது இந்த இடத்துல இருக்கு. அப்ப இவ வந்து அதிகமான சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த போதும்ங்கிற மனநிலையும், கூட்டமாக சேரக்கூடிய அந்த உணர்வுகளும் இந்த சிந்தனை இந்த ஜாதகருக்கு உண்டு. சந்திரனாக இருப்பதால் நிலையில்லாத கொடுப்பனை, இரக்க குணம் உள்ளவர், சூழ்நிலை தகுந்தாப்புல மாறக்கூடியவர், விட்டு கொடுத்து போகக்கூடியவர், அனுசரித்து போகக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு உண்டு அப்படின்னு 1ஆம் பாவத்தை நம்ம சொல்றோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும். இது வந்து பாவஸ்புடம். 12 பாவம் எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றோம். இது கிரகஸ்புடம். இந்த கிரகம் என்பது சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கு. சந்திரன் என்பது அன்றைய தசா, இது புத்தி. செவ்வாய் என்பது இது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, எந்த உபநட்சத்திரத்தில். இப்படி 12 பாவங்களையும் 12 கிரகங்களாகவும் பார்த்து, இப்ப கிரகங்களை பார்க்கும்போது, அப்போ ஒருத்தருக்கு வந்து அப்பாவை பத்தி பார்க்கணும்னா சூரியனை நம்ம நல்லா பார்க்கணும். இங்க சூரியன் பாருங்க, இங்க 2ஆம் பாவத்தை கையில வச்சிருக்கு. சூரியன் 2ஆம் பாவத்தை வச்சு இங்க பிளஸ்ஸா இருக்கு.
அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுடைய சாரத்தில் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். சூரியனுடைய உபநட்சத்திரத்துல எந்த கிரகமும் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப இவரே தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றோம். அப்ப இந்த பிளஸ் 2 வந்ததுனால அதே மாதிரி அவர் நின்ற நட்சத்திரம் செவ்வாய், அதை 5 வச்சிருக்கு. அவர் நின்ற உபநட்சத்திரம் புதன் 6, 9, 12 வச்சிருக்கு. இது கேபி. இதுதான் நம்முடைய ஹைலைட்டான விஷயம் அல்ல. இதை விட நம்ம ஹைலைட்டை எப்படி போறோம்னா, இந்த 3 பிரிக்கிறோம். கிருத்திகை என்ன வச்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இங்க கிருத்திகை என்ன வச்சிருக்கு? 2 வச்சிருக்கு. கிருத்திகை தான் ஃபைனல் ரிசல்ட், தொடர்புகள் 2 வச்சிருக்கு. அப்ப இந்த கிருத்திகையை பார்த்தா 2, கிருத்தியிலிருந்து செவ்வாய் வந்து மிருகசீரிஷம், அந்த மிருகசீரிஷம் இங்க என்னவா வச்சிருக்கு அப்படின்னா 4. அப்ப இது 2 4 ஆயிடுச்சு. மிருகசீரிடத்திலிருந்து வரக்கூடிய புதன் ஆயிலியமா இருக்கு. இங்க ஆயிலியம் என்னவா இருக்குன்னு பார்க்குறோம். ஆயிலியம் 6 ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன ஆகுது? நேரடியான தொடர்பு. இங்க 4 ஆச்சு, இங்க 6 ஆயிடுச்சு. அதாவது 6 4ஆக மாறுவது. சிக்கனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர் தான், அதை டபுள் மடங்கு ஆக்கக்கூடியவரும் தான். அப்ப அடுத்தவர்களோட அனுசரிச்சு அடுத்தவர்களோட விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இந்த ஜாதகத்துக்கு குறைவாக இருக்கு. யாருக்கு? இந்த சூரியனுக்கு. அப்ப சூரியன் இந்த இடத்துல என்னவாயிடுச்சுன்னா 6 இருக்கிறதுனால அப்பா வேலை பார்க்கிறாரு. 4 இருக்கு, இங்க 6 இருக்கு. தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். அவர் வந்து வேலை பார்க்கிறாரு. சூரியன்னா அதிகாரி. அப்ப அப்பா நல்ல வேலை பார்க்கக்கூடிய தன்மை அப்படின்னா, புதன் இந்த இடத்துல என்ன அப்படின்னா பணப்புழக்கம் இல்லை இடம் அப்படின்னு எடுக்கணும். அப்போ உத்தியோகம்னா செவ்வாய் உத்தியோகம் தான். அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய அப்பாவா இருக்காரு அப்படின்னு. சந்திரன் என்ன நிலையில்லாத கொடுப்புன்னு சொல்லிட்டோம். அடுத்து செவ்வாயை பார்க்குறோம். செவ்வாய் என்பது பூமிகாரகன், சகோதரகாரகன், தைரிய வீரியத்துக்கு காரகன். அவரை பற்றி பார்க்குறோம். நிலபுலன்களுக்கு காரகன். அடுத்து புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டான் தாய் மாமன். புதன்னா பிளாட்டு, புதன்னா படிப்பு. அப்ப புதன்னா இந்த பல விஷயங்கள் அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அது நின்ன நட்சத்திரம், அது நின்ன உபநட்சத்திரத்தை பார்க்குறோம். இப்படி ஒவ்வொரு கிரகணம். திருமணத்துக்கு போயிட்டோம்னா இந்த சுக்கிரனை பார்க்கணும். 7ஆம் பாவத்தை விட சுக்கிரனை பார்க்கணும். காரக கிரகங்கள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லணும். அப்ப இந்த சுக்கிரனை பார்க்கும்போது சுக்கிரன் ஸ்டார்ல இருக்காரு, சனி சப்ல இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த சுக்கிரன் வலுவா இருக்காரா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்க போய் சுக்கிரனை பார்க்கணும். பூர சுக்கிரன் 7, பூராட சுக்கிரன் 11, பரணி சுக்கிரன் 3. இப்படி நம்ம பார்க்குறோம். அப்படி 12 பாவங்களுடைய பலன் பார்க்குறோம். இதை பார்த்து ஓகே சொல்லிட்டாங்கன்னா தான் அடுத்து என்ன செய்ய போறோம்னா தசா புத்திக்கு போகணும். இப்போ ஓடுற தசை தண்ணி தசா, பூராடத்தை வச்சு சுக்கிர தசை 25/7/2014 இருந்து 25/7/2034 வரைக்கும் சுக்கிர தசை பூராட தசை ஓடுது. அப்ப இந்த பூராட உனக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கணக்கிறோம். தசையை விட புத்தியை பார்க்கணும். பூரட்டாதி குரு புத்தி, அது 24/9/24 முதல் 26/5/2027 வரைக்கும் அதனுடைய புத்திக்கு அடுத்த அந்தரம் சந்திர அந்தரம். சந்திரன் அந்தரம் வந்து 15/8/2026 முதல் 4/11/2026 வரைக்கும் சந்திர அந்தரம். ரோகிணி நட்சத்திரம் வச்சு தசையை நடத்துது. அதே ரோகிணி நட்சத்திரமே இங்க அந்தரமாவும் சூச்சமாவும் இருக்கு. அது 15/8/21/8/2026. இன்னைக்கு தான் இந்த ரோகிணி, இப்பதான் இன்னைக்கு பாருங்க உங்களுக்கு ரோகிணி ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன கொடுக்க போகுது ரோகிணி அப்படின்னு பார்க்கணும். ரோகிணி என்ன செய்யும்? ரோகிணி இந்த ஜாதகத்துக்கு 1 வச்சிருக்கு. சந்திரன் இந்த சந்திரன் எந்த ஸ்டார்ல இருக்கு? சுக்கிரன் ஸ்டார்ல இருக்கு. சுக்கிரன் ஸ்டார்ல சந்திரன் இருக்கு.
சுக்கிரன் ஸ்டார்ல சந்திரன் உண்டு. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன செய்யணும்? சுக்கிரனுடைய ஸ்டார்ல இருக்கு. அப்ப ரோகிணிக்கு அடுத்து சுக்கிரன் யாரு? ரோகிணிக்கு அடுத்து சித்திரம் பூரா. இந்த இடத்துல பூரை என்ன ஆயிருக்கு? 7 ஆயிடுச்சு. பூரத்துக்கு அடுத்து குரு. பூரத்துக்கு அடுத்து குரு வந்து விசாகம். விசாகம் என்ன வச்சிருக்கு? 9. அப்ப இது 9 ஆயிடுச்சு. இது சந்திரன் 9 ஆயிடுச்சு. அப்ப ஜாலியா இருக்குதான் தோடும், பொறுப்பு இல்லாம தான் இருக்கும். நம்பிக்கையா இருப்பார், தெய்வம் மேல நம்பிக்கை, தேவையில்ல மற்றதெல்லாம் இருக்கும், அப்பா மேல பற்று பாசம்லாம் இருக்கும். ஆனா பொருளாதார ரீதியான விஷயங்களுக்கு அது சிறப்பானதாக இல்லை. 9ஆம் பாவங்கிறது 2ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம் வருதுனால செலவு தான் இருக்கும். அப்ப இப்ப சுப செலவுகள் நடக்கக்கூடிய அமைப்பு, கல்வி குருங்கிறதுனால கல்வி செலவு, மற்ற செலவு, உடல் ரீதியான செலவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத இப்படி ஏற்படும். இப்படி 12 பாவங்கள், திசைகள், புத்திகள் இப்படி பலன் எடுத்து சொல்றதுக்கு பேர் தான் நமக்கு கேபியினுடைய உன்னதமான உபநட்சத்திர ஜோதிடம் அப்படின்னு சொல்றோம். அதனால இதை பார்க்குறவங்களாம் அருமையா பலன் சொல்லலாம். இவருக்கு எந்த கோயிலுக்கு போனால் பொருளாதாரத்தை கொடுக்கும், எந்த கோயிலுக்கு போனால் படிப்பை கொடுக்கும், எந்த கோயிலுக்கு போனால் சுகாதாரமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்லாம் நம்ம குறித்து கொடுக்க போகிறோம். அதனால் அன்பர்களே, தோழர்களே, இதே மாதிரி நீங்களும் பலன் பார்க்கணும் அப்படின்னா, இதே மாதிரி படிக்கணும்னா மாய ரிஷியோட தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கும் இது எளிய முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் என்று நாம் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறோம். மீண்டும்